வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சித் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுச்சேரி சிறுமி பாலியல் கொலை வழக்கில் வாலிபருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி 2024 மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிய போது மாயமானார். முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். 2 நாட்கள் கழித்து மாயமான சிறுமி பிணமாக மீட்கப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டு கை கால்களை கயிற்றால் கட்டப்பட்டு உடலை வேஷ்டியால் சுற்றி கழிவுநீர் வாய்க்காலில் வீசப்பட்டிருந்தார். சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. சிறுமி மாயமான வழக்கு கொலை, கடத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், சாட்சிகளை மறைத்தல், போக்சோ பிரிவு, SC/ST வன்கொடுமை சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் மாற்றப்பட்டது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த கஞ்சா போதைக்கு அடிமையான முத்தியால்பேட்டை சோலை நகர், அம்பேத்கர் நகர் 2வது குறுக்கு தெரு முனுசாமி மகன் 18 வயதான கருணா என்கிற கருணாஸ், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான விவேகானந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடந்து வந்தது. வழக்கில் 560 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். விசாரணை முடிந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி கருணா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு இறுதி வாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வழக்கு தீர்ப்புக்காக இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி குற்றவாளி கருணா என்கிற கருணாசுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அரசு நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக போக்சோ வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 302 IPC கொலை குற்றத்துக்கும் போக்சோ பிரிவுகள் 5G கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கும் 5J4 பாலியல் பலாத்காரத்தின் மூலம் சிறுமிக்கு இறப்பு ஏற்படுத்திய வகையிலும் 5M 12 வயது உட்பட்ட குழந்தையை பலாத்காரம் பண்ண 3 பிரிவுகளிலும் செக்ஷன் 6 அதற்கு தண்டனைக்கான செக்ஷன், அந்த செக்ஷன்ல டெத் பெனால்டி மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 302 IPCலையும் செக்ஷன் 6 போக்சோவிலையும் மரண தண்டனை அளிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில இதுக்கு முன்னாடி கடந்த 2000 பார்வதிஷா வழக்குல கமல்ஷா என்பவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு 3 கொலை வழக்குகள், காலாப்பட்டில் நடந்த 3 கொலை வழக்குகள்ல 2 பேருக்கு, கும்மி குமரன் மற்றும் செண்பக குமரன் ஆகிய 2 பேருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கமல்ஷா வழக்குல உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையா அந்த தூக்கு தண்டனையை மாற்றி இருந்தது. அந்த வழக்கின் போது கமல்ஷா காலாப்பட்டு மத்திய சிறையில அவரு தற்கொலை செய்து கொண்டார். கும்மி குமரன் செண்பக குமரன் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. மேல்முறையீடு செல்வாரா, அப்பீல் போறா, அப்பீல் போனா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது அவரோட வழக்கு. அவங்க அப்பீல் போவாங்களா இல்லையான்றது விவரம் எங்களுக்கு எதுவும் தெரியல. அப்பீலுக்கு குறுகிய காலம் மட்டும்தான் இருக்குது. 1 வாரம் டைம் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி சீக்கிரமா செய்யறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கம்பன் விழாவை தொடங்கி வைத்தார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன், கம்பன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி, கம்பன் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து, கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் எழுத்தாளர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சித் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி, பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஒருமனதாக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா, அமைச்சர் நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்டோர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். உரிமை கோருறீங்க, ஆட்சி அமைக்க உரிமை பதவியேற்பு விழா என்னைக்கு சார் வச்சிருக்கீங்க? பதவியேற்பு விழா அந்த நம்ம சட்டமன்ற ஆளுநர் சந்தித்த பிறகு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிருப்பா சொல்றேன். அதெல்லாம் அமைச்சர் அமைக்கும் பொழுது நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கூட்டணி கட்சி நன்றி வணக்கம். தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இல்ல நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் கிடைக்குமா, பாஜக கொடுப்பீங்களா? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்க கடந்த முறை நீங்க ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நியமன சட்டமன்ற. புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கட்டாயமாக திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கட்டாயமாக திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்காக புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே தமிழ் ஆர்வலர்கள், சமூக இயக்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோர் என 100க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். பின்னர் அவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி தமிழை காப்போம், மொழி திணிப்பை நிறுத்துக உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியபடி பேரணியாக காராமணிக்குப்பம் ரயில்வே கேட் நோக்கி சென்றனர். போராட்டக்காரர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஒன்றிய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்விக் கொள்கை மூலம் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை மாணவர்களிடம் கட்டாயப்படுத்த முயற்சி நடைபெறுவதாகவும், இது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் இந்த தொடர்வண்டி போராட்டம், முற்றுகை போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என்பது எங்களுடைய தொடக்க போராட்டம் தான். புதுச்சேரி இவர்கள் பரிசோதனை கூடமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கட்டாய கடமையாக முதலாவதாக இந்தி மொழி திணிப்பை நாம் முறியடிக்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி பிரசிடென்சி பள்ளி மாணவி மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் இந்த ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவி 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த சிறப்பான சாதனையை தொடர்ந்து பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைத்தட்டி பாராட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல் மாநில அளவில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்பே காரணம் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனையை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்காண்டி எல்லா நேரத்துலையும் எனக்காக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் கிளாஸ் டீச்சர் கீதா மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்காக நிறைய என் கூட இருந்திருக்காங்க. எனக்காக அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் தென் எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை விட நீங்கள் நிறைய எனக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் டவுட் கேட்கலாம் எனக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஓகே சொல்லிட்டீங்களா? இப்போ என்னன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்கன்றத சொல்லுங்கள். உங்களை பார்த்து பின்னாடி வரவங்க இதுமாதிரி 24 மணி நேரம் படிச்சிங்களா?
எதிர்காலத்துல என்ன படிக்க போறீங்க? எல்லாரையும் மாதிரி நானும் ஜென்ரலாக தான் படித்தேன். சொல்லி தரக்குள்ள நல்லா கவனித்தேன். அண்ட் தென் அப்பப்போ கொடுக்குற ஒர்க் அப்பப்போ முடித்தேன். எனக்காக அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்காக மார்க் எடுக்கணும், நமக்காக இல்லைனாலும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கவங்களுக்காக மார்க் எடுக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்தேன். அதனால தான் மார்க் என்னால் எய்ம் பண்ணி எடுக்க முடியுது. எதிர்காலத்துல என்ன? நான் சிஏ படிக்க போகிறேன். சிஏ படித்து ஒரு நல்ல நிறைய மாணவர்கள் நிறைய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளனர். பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியானது 312 மாணவர்கள் தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று பல சாதனைகளை செய்துள்ளனர். இந்த நேரத்தில் நான் மாணவ சமுதாயத்திற்கு கூறிக்கொள்வது, பலவிதமான கவன சிதறல்கள் இருந்தாலும் மாணவர்கள் ஒரு குறிக்கோளுடன் உயர்ந்த நோக்கத்துடன் எந்த விதமான தவறான வழிக்கு செல்லாமல் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக தேர்வுகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் பல சாதனைகளை செய்ய முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் மாணவர்கள் தங்களுடைய எண்ணத்தையும் உயர்ந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சரியான பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைய பிரசிடென்சி கல்விக் குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைத்து மாணவர்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனை வளாகத்தில் முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் அபயம் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், புதுச்சேரியின் அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக சேவை மையத்தின் நிறுவன தலைவர் திருமதி NR சுசீலா மற்றும் கை கொடுக்கும் கை சமூக தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் திரு ரவி ஆகியோருடன் இணைந்து வாரந்தோறும் அன்னதானம் செய்து வருகிறார். இந்த வாரம் வியாழக்கிழமை புதுச்சேரியின் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனை வளாகத்தில் இந்த 3 இயக்கங்களின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முனைவர் சுந்தரமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த மருத்துவமனை நோயாளிகளுக்கும் அவர்களுடைய துணையாய் வந்திருந்தவர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் இந்த ஆண்டும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் இந்த ஆண்டும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை தொடர்கிறது. இதை பற்றி பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், பல ஆண்டுகளாக பள்ளியுடன் பயணித்து வந்த மாணவர்கள் இன்று உயரிய வெற்றியை அடைந்துள்ளனர். கண்ணீர், கவலை, என் குழந்தையின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பெற்றோரின் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து இன்று வெற்றியின் உச்சியை எட்டியுள்ள இந்த மாணவர்களின் பயணம் அனைவரையும் நெகிழச் செய்கிறது. சிறுவர் பருவத்திலிருந்து வளர் இளம் பருவம் வரை நியூரோ டைவர்ஸ், சுமாராக கற்போர், மெதுவாக கற்போர் மற்றும் அசாதாரண திறன்கள் கொண்ட குழந்தைகளின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை, சமூக பழக்கம், கல்வி முன்னேற்றம் ஆகியவை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவின் தனித்துவமான வழிகாட்டுதலால் உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இப்பள்ளியின் பெற்றோர்கள் பகிர்கையில், இந்த குழந்தைகள் மதிப்பெண்களில் மட்டுமல்லாமல் மனிதநேயம், ஒற்றுமை, பரிவு, தலைமை திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றிலும் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக நேசித்து வளர்வது எங்களை பெருமைப்பட வைக்கிறது. சவால்கள் நிறைந்த கேள்விக்குறி நிலையிலிருந்து வெற்றிகரமாக வாழ்க்கை பயணத்திற்கு சென்றுள்ள ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான சாதனையாளர்கள் என்று தெரிவித்தனர். மேலும் பெற்றோர்கள் பிரிட்ஜஸ் உடன் இணைந்த பிறகு எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கல்வி மட்டுமன்றி ஒழுக்கம், சமூக பழக்கம், பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து கொண்டாடிய இந்த வெற்றி விழா உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமாக அமைந்தது. விஜய் முதல்வர் ஆகும் வரை
கோட்டக்குப்பம் நகராட்சி முன்பு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சாகும் வரை பட்டினி போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தருவாயில் உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் ஆகியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக பொறுப்பேற்க கவர்னர் மற்றும் அரசியல் கட்சிகள் சூழ்ச்சி செய்வதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி கோட்டக்குப்பம் நகராட்சி வாயிலில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி தலைமையில் தாவேகாவினர் சாகுமறை பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட தாவேகாவினர் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்து வருவதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கபாலியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அப்போது அவர் கூறுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் சமூக ஆதரவு பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்ற எங்கள் கட்சித் தலைவர் விஜயை முதலமைச்சராக அமர வைக்க அனைவரும் சதுரங்க வேட்டை நடத்துகின்றனர். அவர் முதலமைச்சர் ஆகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று கண்ணீர் மல்க கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 108 இடத்துல மக்களுடைய பெரும் ஆதரவோட வெற்றி பெற்றுள்ளோம். வெற்றி பெற்ற நாங்கள் ஆளுநரை சந்தித்து எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி 2 முறை எங்கள் தலைவர் அவர்கள் ஆளுநரை சந்தித்துள்ளார். இதுவரை 4 நாட்கள் ஆகியும் இதுவரை ஆளுநர் அவர்கள் எங்களை ஆட்சி அமைக்க இன்று வரை அழைக்கவில்லை. ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி எதிர்கட்சிகளை ஒன்னா சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன்னு சொல்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஜனநாயகம் மறுக்கப்படுகிறதா? அப்போ மக்கள் வாக்களித்த மக்கள்லாம் என்ன முட்டாளா? எங்கள் தலைவரை முதலமைச்சர் அரியசனத்தில் அமர வைக்க வரைக்கும் இந்த உலக பட்டினி போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். உண்ணாவிரதம் நாங்கள் நடத்துவோம். எங்கள் தலைவர் அரியாசனத்தில் ஏறுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நவர மாட்டோம். +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுவை மாநிலத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் புதுச்சேரி 98.65% மற்றும் காரைக்கால் மாவட்டம் 97.67% தேர்ச்சி விகிதம் பெற்று இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்து வரும் தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களை நினைவுகூரும் வகையில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து IPL சார்பில் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரலை போட்டிகள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரசிகர்களுக்காக தனி கேமிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி அண்ட் டெக் பூத், கிட்ஸ் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினர். ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி டிரா நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகியோரும் பணியில் இருப்பார்கள் என தெரிவித்த நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சி தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.